எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக. இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவு டிவைன், அதாவது இப்போ இன்னிலேருந்து, அதாவது ஜூலை 10th சாத்துர்மாசியம் ஆரம்பம். ஹாப்பி குரு பூர்ணிமா எல்லாருக்கும். இன்னிலேருந்து குரு பூர்ணிமா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது செப்டம்பர் 7th வரலும் குரு பூர்ணிமா இருக்குது. அதாவது இந்த சாத்துர்மாசியம் பீரியட் இருக்குது. அதாவது இந்த சாத்துர்மாசிய பீரியடில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கோ. அதில் நம்ம சாத்துர்மாசியம் என்ன ஏது எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த டிவைனோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அதாவது இந்த சாத்துர்மாசிய பீரியடில் ஆச்சு இன்னிலேருந்து ஸ்ருங்கேரியில் இன்றைக்கி மத்தியானம் இது உங்களுக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இந்த வீடியோ வரும். ஓகே, அதுக்கு முன்னாடியே இது நீங்கள் 12 மணிக்கெல்லாம் அந்த வியாச பூஜையை ஸ்ருங்கேரியில் நடக்கும். அது நம்ம சாரதா பீட்டம் யூடியூப் சேனலில் வரும். அப்புறம் அந்த சங்கரால கூட லைவ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த சாத்துர்மாசிய பீரியடில், அதாவது ஜூலை 10th செப்டம்பர் 7th வரணும் இந்த சாத்துர்மாசியம். அதாவது குருமார்கள் குரு பூர்ணிமா நம்ம குரு தான் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த நம்மளோட இருளை நீக்கி நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது குரு மட்டும்தான். குரு தான் ஞானத்தை கொடுப்பார். நம்ம என்னதான் நம்ம பண்ணினாலும் குருவோட கிருப்பை இல்லைன்னா நம்மளால ஒரு அணு கூட அசைய முடியாது. இது என்னோட ரொம்ப பெரிய பலமே என்னோட குருநாதரும் என்னோட ஆச்சாரியாலும் தான். ஸோ நிறைய, அதாவது குரு இந்த சத்துர்மாசிய பீரியடில் சர்வ காலமும் நம்ம குருவையே நினச்சின்னு இருக்கணும். அதாவது இப்போ இந்த ஜூலை 10th செப்டம்பர் இந்த சாத்துர்மாசிய பீரியடில் குருமார்கள் எங்கேயுமே போக மாட்டா. அவ அந்தந்த இடத்துலே இருப்பா. நம்ம போய் ஆச்சாரியாளுக்கு பிக்ஷை பண்ணணும். இதில் இன்னொன்று என்ன சாத்துர்மாசியத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஸ்ருங்கேரியில் இப்போ ஜூலை 29th சன்னிதானம் ஸ்ரீ 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 விதுஷேகர பாரதியோட வர்தந்தி வருது. அது கௌலாகாலமாக ஸ்ருங்கேரியில் நடக்கும். ஸோ இந்த சாத்துர்மாசிய பீரியடில் கண்டிப்பாக எல்லாரும் குருமார்கள் அவாவா எந்த குருவை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த குருவை போய் நம்ம பார்த்து பிக்ஷை பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு பாக்கியம். ஆச்சாரியால் அம்பாள் எங்களுக்கும், நாங்களும் போனோம்னு ஆசைப்படுறோம். நீங்கள் எல்லாமும் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நானும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகம் இருந்தால் தான் அது கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புவேன். அதாவது திக்கற்றவாளுக்கு தெய்வம் துணை அப்படி சொல்லுவாள். எனக்கு என்னோட மூச்சு காற்று எல்லாமே ஆச்சாரியால் அம்பாள் தான். அம்பாலும் ஆச்சாரியாலும் இல்லாமல் என்னால் ஒரு அணு கூட எனக்கு அசைக்க முடியாது. இது நான் ஒரு பெருமைக்கோ ஒரு இதுக்கோ நான் சொல்லலைப்பா. என்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் எப்படி குழந்தைய நம்ம நடக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுத்து பகவான் குருநாதர் அவ்வளோ பிரத்யட்சமாக கூட இருக்கார். ஸோ இந்த சாத்துர் மாசத்தில் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம சேனலில் எத்தனையோ பேர் நிறைய பேர் என்ன ஸ்லோகம் படிக்கணும், என்ன ஜபம் பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பலமாக இருக்குது. நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருக்கா. நிறைய பண்டிகைகள் வருது. ஆடி மாதம், ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி இதெல்லாம் வருது. நீங்கள் நைவேத்தியம் போடுங்கன்னு கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்யூ. நானும் என்னென்ன பண்ணணுங்கிறது நான் இப்போவே பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு புதுசாக அப்படின்னு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாத்துர்மாசியத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, குருவை போய் பார்த்து பிக்ஷை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்ருங்கேரி குரு பாந்தவா யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குப்பா. இது கண்டிப்பாக இது ஆல்ரெடி நம்ம டிவைனில் நிறையா போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை இது ஸ்பான்சர்ஸ் கிடையாது. நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ஜூலை 11th அதாவது ஃப்ரைடேலேருந்து அவள் மார்னிங் 6 AM லைவ் போடுவாள். என்னென்ன போடுவான்னா லலித், அதாவது குரு சப்பரியா, அவள் பாராயணம் குரு சப்பரியா பாராயணம்னு வச்சுருக்கா. காத்தால 6 AM, சாயந்தரம் 5 PM. அதில் என்னென்ன போடுவான்னா லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு அஷ்டோத்திரம், ஆதிசங்கர அஷ்டோத்திரம், அதாவது தோட்டக்கா அஷ்டகம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் காத்தால 6 AM போட்டெல்லாம்
லைவ் வரும். அதே மாதிரி ஈவினிங் 5 PM போட்டெல்லாம் லைவ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி அந்த நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பெல் பட்டனோட நோட்டிஃபிகேஷன் வரும். நான் தவறாமல் இந்த சாதுர்மாசத்தில் ஒரு வருஷமும் தவறாமல் பகவானோட ஆச்சாரியால் அம்பாலோட அனுகிரகத்தில் காத்தால நான் என்ன வேலை பண்ணாலும் 6 மணிக்கு நான் வந்து அந்த இதை போட்டுடுவேன். நம்ம மொபைல்லையோ உங்களுக்கு எது சௌரியமோ மொபைலில் பார்க்கலாம், டிவி இருந்தால் டிவியில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், அது உங்கள் சௌரியம். நான் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவேன். காத்தால 6 AM ஃபாலோ பண்ணுவேன், ஈவினிங் 5 PM ஃபாலோ பண்ணுவேன். நம்ம சேனலில் நிறைய பேர் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஸ்லோகம் படிக்கணும்லாம் நீங்கள் நிறையா கேட்டிருக்கேன். ஸோ இந்த சாதுர்மாசிய பீரியட்ல குருவே நினச்சிக்கோங்க, ஆச்சாரியாலே நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலும் நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு நமக்கு. எனக்கு இது நடந்தது, எனக்கு இப்படி நடந்தது. ஸோ தெய்வங்கள் வந்து எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். அதில் தெய்வம் பாரபட்சமே பார்க்காது. பணக்காரன் ஏழை அப்படிலாம் பாரபட்சமே நம்ம கிட்ட ஒன்று தான், ஸ்ரத்த பக்தி. அந்த பக்தி இருக்கணும். நீ 5 நிமிஷம் கூட நீ சாமி கிட்ட போய் நில்லு, ஆனால் அந்த பக்தி இருக்கணும். அதுதான் பகவான் பார்க்குறார். அது குருவெல்லாம் நமக்கோசரம் தான் அவர் டெய்லி சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணி சிஷ்யாலாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய ஆச்சாரியால் வந்து நிறைய பண்ணின்னு இருக்கார். அவளோட பிரார்த்தனையே லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து தான். ஸோ இது நம்ம சேனலில் போய் நீங்கள் டிவைனில் பாரும்போது சாதுர்மாசியம் நிறையா வீடியோஸ் இருக்கும், குருவை பற்றி நிறையா வீடியோஸ் இருக்கும். என்னோட கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு லைஃப்பில் ஆச்சாரியால் அம்பாள் மட்டும்தான் எனக்கு அனுகிரகம். அதாவது பரமசிவனா ஹரியும் ஹரனுமா எல்லா தெய்வமுமே வந்து என்னோட வந்து என் குருநாதரை தான். முருகனாகட்டும், ஆஞ்சநேயர் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், எல்லாமே ஆச்சாரியால் அம்பாலோட அனுகிரகத்தில் தான் நடந்துருக்கு. நான் இந்த சாதுர்மாசியத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்ருங்கேரி குரு பாந்தவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காத்தாலையும் சாயந்தரம் நீங்கள் சொல்லுங்க. இது வந்து கண்டிப்பாக இந்த சாதுர்மாசிய பீரியடில் நமக்கும், அதாவது குருமார்கள் எப்படி ஒரே இடத்துல இருக்காலோ நம்மளும் நம்ம குருவை நினச்சிண்டே இருக்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள். நீங்கள் இதெல்லாம் ஸ்லோகம்லாம் சொல்ல கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பைஹாட்டே ஆகிடும். ஒரு காலத்தில் வந்து அதாவது ஸ்ருங்கேரி பிருதாவலி இருக்குது, ஓகேவா? அந்த பிருதாவலிலாம் பைஹாட் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா அது பக்கா சான்ஸ்கிரிட். ஸோ அதில் பைஹாட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப அபிலாஷை. நம்ம இது எப்படியாவது பைஹாட் பண்ணணும். ஆனால் ஸ்ருங்கேரி குரு பாந்தவாவுக்கு ரொம்ப நமஸ்காரம், தேங்க்யூ சொல்லலாமா தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த பிருதாவலி, அந்த குரு தியானம், குரு ஸ்லோகம் எல்லாமே இன்னைக்கு கத்தால ஏந்தோடனே பார்க்காம பைஹாட்டாக மனப்பாடமாக சொல்கிறதுக்கு காரணம் எல்லாமே வந்து இந்த குரு சப்பரியா தான், ஸ்ருங்கேரி குரு பாந்தவா யூடியூப் சேனல் தான். பிருதாவலிலாம் ரொம்ப படிக்கணும், உட்காந்து படிக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் அது கை வராது. எத்தனையோ வேலைகளில் நமக்கு கை வராது. ஆனால் நம்ம வந்து இந்த காத்தாலையும் சாயந்தரம் நான் டெய்லி சொல்லி இப்போ நிறையா ஆதிசங்கர அஷ்டோத்திரம் அதெல்லாமே நமக்கு நெட்ரு ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நெட்ரு ஆகிடும். நம்ம பாத்துலலாம் குரு பாதுகா இருந்ததுன்னா பாதுகா சோஸ்திரம் சொல்லும்போது இந்த குரு பாதுகா சோஸ்திரமும் நமக்கு நெட்ரு ஆகிடும். எல்லாமே நமக்கு நெட்ரு ஆகிடும், அப்படி பைஹாட் ஆகிடும். நீங்கள் இதை காத்தாலையும் சாயந்தரம் கிட்டத்தட்ட 1 மாத காலம், அதாவது ஜூலை 11 செப்டம்பர் 7 வந்து கல்ல ஒரு 1.25 மாதமாக இருக்குது இல்லையா, பைஹாட் கண்டிப்பாக ஆகிடும். அதனால் நீங்கள் எல்லாரும் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல்லையா அதாவது இது ஆச்சாரியால் நிறைய இடத்துல சொல்லுவார், மனுஷனாக பிறந்தா நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அதனால் நம்ம வந்து சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அதெல்லாம் மிருகங்கள் தான் பண்ணும். சாப்பிடும், நாய் மாடு எல்லாம் என்ன பண்ணும், சாப்பிடும் தூங்கும், அதுங்களுக்கு வேறு தெரியாது. ஸோ நம்ம இந்த சாதுர்மாசியத்தில் மனுஷனாக பிறந்தால சதா சர்வகாலமும் குருவை நினச்சிண்டே, அம்பாலை நினச்சிண்டே, அதாவது ஸ்ருங்கேரியில் வந்து அம்பாள் வேற இல்லை, ஆச்சாரியால் வேற இல்லைப்பா. ஸோ 2 பேரும் ஒன்று தான். எனக்கு அப்படி தான், அம்பாலையும் ஆச்சாரியாலும் நித்தியமாக ஒரு க்ஷணமும் நம்ம வந்து குருவை நினச்சிட்டு இந்த ஸ்லோக்கெல்லாம் நம்ம வந்து பாராயணம் பண்ணிகிட்டே வந்தெல்லாம் நமக்கு பைஹாட் ஆகிடும். இந்த சாதுர்மாசிய பீரியட் நமக்கே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறதுனால நமக்கே ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த கத்தால ஏந்துக்கணும், சீக்கிரம் ஏந்து குளிச்சுட்டு நம்ம வந்து உட்காந்துக்கணும் அப்படிங்கிறது தாட் நமக்கே வந்துடும். அப்போ அதே ரொட்டீன் ஆகிடும். அதுக்கப்புறம் முடிஞ்சாலும் சீக்கிரம் ஏந்து குளிச்சுட்டு தான் சமைக்கணும் அப்படிங்கிறது ரொட்டீன் ஆகிடும். நான் அப்படி தான் எனக்கு ஃபாலோ பண்ணி ரொம்ப வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுக்கெல்லாமும் இது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி குரு பூர்ணிமா. எல்லாரும் இந்த குரு பூர்ணிமாவை ஹாப்பியாக கொண்டாடுங்க. சாத்துர்மாசியம் அவவா குருவை போய் பார்த்து பிக்ஷா வந்தனம் பண்ணுங்க. நானும் பகவான் கிருப்பையில் அச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில் அச்சாரியால் அதாவது ஒரு கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சா கூட அம்பாலும் அச்சாரியால் நினச்சாதான் நம்ம அதுக்கு அந்த இதுக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு முருகன் ஆகட்டும், ஒரு பழனி ஆகட்டும், ஒரு திருச்செந்தூர் ஆகட்டும், ஒரு சுவாமி, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வம் நினைக்கும் சொல்லுவாள். திருப்பதி போனோன்னா கூட அந்த பெருமாள் நினச்சாதான் நம்மளால் போக முடியும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தான். ஸோ குருமார்களை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஸோ இந்த சாத்துர்மாசியத்தை நீங்களும் இந்த யூஸ்ஃபுல்லாக நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் டிவைன் லைனில் நம்ம வந்து எல்லா ஸ்லோகமும் கத்தாலையும் சாயந்தரம் பாராயணம் பண்ணலாம். இது உங்களுக்குலாம் இது நான் ஃபாலோ பண்ணுறதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஸ்ருங்கேரி குருபாந்தவா யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு இந்த சாத்துர்மாசியத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் போஜனத்துக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். இப்போ நிறைய பண்டிகைகள் வருது. பகவான் ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய கமெண்ட் போடுறேன். அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கமெண்ட் தான் ஒரு யூடியூபராக இருக்கிறவளுக்கு கண்டிப்பாக அது பூஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு நெய்வேத்தியம்லாம் போடுங்கோ. அவள் பேர் கூட ஏதோ பார்த்தேனே, மறந்து போயிடுச்சு, ஏதோ சொன்னா. ஸோ அவள் மெசேஜ் பண்ணியிருந்தா. ஆடி மாதம் வருது, பண்டிகை வருது, எல்லா கிருஷ்ணாஷ்டமி, வரலட்சுமி நோம்பு எல்லாம் வருது. கண்டிப்பாக எது என்னால் எவ்வளோ முடியறதோ அதை உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் பார்த்தோன்னே லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக.